Good morning, children. Today we are going to discuss about our fifth lesson, formatting in HTML. So we already know that what is HTML. HTML means hypertext markup language. ஸோ இந்த HTML ஃபார்மேட்டிங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், என்னெல்லாம் அது வந்து நமக்கு அட்வான்டேஜாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? In books, magazines and even newspapers are created with a variety of text styles designed to attract the readers and enables the readers to identify the significant element quickly. That means what he is saying, இப்போ ஒரு புக்ஸு மேகசைன்ஸ் இந்த மாதிரிலாம் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதில் என்னென்னா டெக்ஸ்ட்டு வந்து வேரியஸ் ஸ்டைலில் இருக்கும். ஸோ நம்ம கம்ப்யூட்டர்லையும் இருக்குது, வேரியஸ் ஃபாண்ட் இருக்குது, வேரியஸ் ஸ்டைல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வேரியஸ் ஸ்டைலு வேரியஸ் ஃபாண்ட்டை கொடுத்து நம்ம நியூஸ் பேப்பரில் இருக்கிறத பார்த்துருப்போம். அது எதுக்குன்னு பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வந்துட்டு இருக்குது, திடீர்னு ஒரு கலரில் வந்து டெக்ஸ்ட் இருக்குன்னு நம்ம கண் என்ன பண்ணுவோம், டேரெக்டாக அதை தான் போய் பார்க்கும். அதெல்லாம் எதுக்கு தராங்க, ஒரு அட்ராக்டிவ் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணி அதை போய் நம்ம அது என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ரீட் அவுட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்காக யூஸரை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அட்ராக்டிவாக நம்ம கொடுக்குறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம HTML க்ரியேட் பண்ணுற பேஜ், ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அட்ராக்டிவாக க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? அதில் நிறைய ஃபார்மேட் டெக்னிக்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்பியரிங், டெக்ஸ்ட் இருக்குது, இமேஜஸ் இருக்குது, சவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து வெப்பேஜுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? நம்ம வெப்பேஜை வந்து இப்போ நம்ம ஸ்கூலுக்காக ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த ஸ்கூலில் வந்து வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜாக காட்டாமல் ஒவ்வொரு இமேஜிங் கலர், ஸோ ஒரு ஸ்கூலை பற்றி கொடுக்குற இன்ஃபர்மேஷன், ஸ்டாஃப் ரூமை பற்றி கொடுக்குற இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சர்டைன் கலரில் டிஃப்ரெண்ட் கலரில் நம்ம கொடுக்கும்போது ரீட் அவுட் பண்ணுறவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், நம்ம வெப்பேஜை பார்க்குறவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். சரியா? ஸோ பார்த்துட்டு அவங்க என்ன செய்வாங்க, ஸோ ஸ்கூல் இந்த கண்டிஷனில் இருக்குது, ஸோ நம்ம வந்து என்ன செய்யலாம், நம்ம அட்மிஷன் போடலாம், ஸ்கூல் நல்ல ஸ்கூலாக இருக்குது, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய நம்ம நாட் ஓன்லி ஸ்கூல், நம்ம ஒரு என்ன செக்டார்ஸ் இருந்தாலும் சரி, ஓகேவா, கவர்மெண்ட் செக்டரோ ப்ரைவேட் செக்டரோ ஆஃபீஸோ, ஸோ அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு ஓன் வெப்பேஜ் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா இமேஜ் போடலாம், சவுண்ட் போடலாம். இப்போ நியூஸ் பேப்பரில் பார்க்குறீங்களா, இமேஜ் கொடுக்குறாங்க, டெக்ஸ்ட் வேரியஸ் ஸ்டைல்ஸில் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி நம்ம வெப்பேஜ் கம்ப்யூட்டர் க்ரியேட் பண்ணுற வெப்பேஜுக்கு வந்து சவுண்ட்ஸ் கொடுக்கலாம், இமேஜஸ் கொடுக்கலாம், டெக்ஸ்ட்டை வந்து வேரியஸ் ஃபாண்ட்டில் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து தான் என்ன சொல்கிறாங்க இங்கே ஃபார்மேட்டிங் சொல்கிறாங்க. ஓகேவா? HTML provides a unique way to include any type of graphics file into the document, but many of the browsers support only GIF, okay, and JPEG. ஸோ GIF மீன்ஸ் வாட்? ஸோ இந்த HTML வந்து நிறையா ஃபார்மேட்ஸ் கொடுக்குது. ஓகேவா? நிறையா ஃபார்மேட்ஸ் HTML வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இன்க்ளூட் பண்ணலாம். பட் அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது, அதிகமாக நமக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா GIF அண்டு JPEG ஃபார்மேட்டில் தான். ஸோ GIFங்கிறது பார்த்தீங்கன்னா கிராஃபிக் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். ஓகேவா? கிராஃபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். அண்ட் JPEG மீன்ஸ் ஜாயின்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் ஃபைல். ஜாயின்ட் ஃபோட்டோகிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் ஃபைல்ஸ். ஸோ ஃபார்மேட்டிங் டேக்ஸ் பாருங்கள். The formatting tags helps in the formatting the web page. These are written with ஸோ நம்ம ஆல்ரெடி டேக்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் லெசன்லேயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பாடி டேக், இந்த பாடி டேக் இதான் டேக்னு சொல்லுவோம். ஸோ இங்கே போய் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டேக் தான் நமக்கு வந்து வெப் பேஜில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேவா? சம் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் ஆர் எம்டி அண்டு சம் ஆர் கண்டெய்னர். ஸோ சில ஃபார்மேட்டிங் டேக் வந்து எம்டியாக இருக்கும், சில ஃபார்மேட்டிங் டேக் வந்து கண்டெய்னராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ HR டேக்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். BR டேக், HR டேக் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங். ஸோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கும்போது ஸோ என்னென்ன டெக்ஸ்ட் எப்படி இருக்குது, நம்ம வந்து ஒவ்வொரு டேகுக்கும் வந்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். ஓகேவா? டேக் எல்லாமே கேப்ஸில் கொடுத்துட்டு உள்ளே கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுக்கலாம். ஸோ அதே வந்து வேரியஸ் ஃபாண்ட் ஸ்டைலில் கொடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம இங்கே டெக்ஸ்ட் டேக்னு சொல்கிறோம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண வெப்பேஜை வந்து ஒரு அட்ராக்டிவ் மேனரில் வந்து நம்மளோட விசிட்டர்ஸ், நம்மளோட யூசர்ஸ் இருக்காங்க, நம்ம வெப்பேஜை யார் விசிட் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஒருத்தவங்க பார்த்தோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை அவங்க ரிலேஷன்ஸ்டையோ என்ன சொல்லுவாங்க, அந்த வெப்பேஜ் பார்த்தேன், பயங்கர சூப்பராக இருக்குது, நல்லா க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, அட்ராக்டிவாக இருக்குது ஒவ்வொன்றுமே அப்படின்ட்டு நம்மளை பற்றி சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அது வந்து வெப்பேஜ் வச்சுருக்கனால அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக போகும். நம்ம வந்து இப்போலாம் ஒரு அட்ராக்ட் மேனரில் வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நம்ம என்ன நினைப்போம், நம்ம செய்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து மற்றவங்களுக்கு ரீச் ஆகணும். ஸோ நம்ம வெப்பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்கூலை பற்றியும் நம்ம வச்சுருக்க ஒரு
ஆர்கனைசேஷனை பற்றியோ ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் ரீச் ஆக நினச்சோம்னா வெப்பேஜ் கிரியேட் பண்ணி அதை நல்லா அட்ராக்டிவாக போட்டோம்னா அப்போ நான் என்ன சொல்லுவேன், இப்போ இந்த ஒரு செக்டார் பார்த்தேன், அதோட இமேஜாக அது வெப்பேஜ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, அது நம்ம என்னென்ன பார்க்கலாம், கலர் ஆட் பண்ணி வேரியஸ் கலர் கொடுக்கலாம். ஸோ இந்த கலர்ஸ் கொடுக்குறது, ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறது, இமேஜ், நெக்ஸ்ட்டு சவுண்ட்ஸ் ஆட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம இந்த HTML யூஸ் பண்ணி நம்ம இந்த வெப்பேஜை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேக்ரவுண்ட் கலர். The background color of the page can be changed using BG color attributes. ஸோ அந்த ஆட்ரிபியூட்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், இந்த பேக்ரவுண்ட் கலர் இப்போ வெப்பேஜ்க்கு பேக் சைடில் இப்போ நம்ம இமேஜ் கொடுத்துக்கோன்னா அதுக்கு பேக் சைடில் உள்ள கலர்ஸ், ஓகேவா, அந்த கலர்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். எதை யூஸ் பண்ணி, யூஸிங் BG கலர் ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த BG கலர் இஸ் ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் பாடி டேக். ஸோ இந்த BG கலர் வந்து பாடி டேகோட ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா, பாடி டேகோட ஆட்ரிபியூட்ஸ். த வேல்யூ ஃபார் த BG கலர் ஆட்ரிபியூட்ஸ் கேன் எய்தர் பி எ கலர் நேம் ஆர் RGB கோடு. ஸோ அந்த RGB கோடுன்னு பார்த்தீங்கன்னா ரெட், க்ரீன், ப்ளூ. ஓகேவா, ஸோ இது யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த BG கலரை வந்து டிசைன் பண்ண போகிறோம். BG கலர் மீன்ஸ் பேக்ரவுண்ட் கலர். ஓகே, ஸோ இதெல்லாம் வேரியஸ் ஆட்ரிபியூட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த HTML வந்து வேரியஸ் டேக் இருக்குது, ஒவ்வொரு டேக்குமே நிறையா ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இமேஜ் டேக். ஸோ இமேஜ் டேக் வந்து IMGன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், IMG இமேஜ் டேக்கு இன்செர்ட்ஸ் அண்ட் இமேஜ் இன் HTML டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த டேக் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், நம்ம இமேஜை வந்து HTML டாக்குமெண்ட்டில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். யூஸிங் திஸ் டேக்ஸ் இமேஜ் ஆஃப் எனி சைஸ் கேன் பி இன்க்ளூட் இன் ஏ டாக்குமெண்ட். ஸோ இந்த டேக்கை யூஸ் பண்ணால் எந்த சைஸில் இருக்கிற இமேஜை வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், HTML டாக்குமெண்ட்டில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் த இமேஜ் ஆர் SRC அலைன், ஹெயிட் அண்ட் வித். ஓகேவா, ஸோ இந்த இமேஜோட ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, SRC அலைன், ஹெயிட் அண்டு வித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு இமேஜோட வித்து, ஹைட்டு, ஓகேவா, அதை நம்ம எப்படி அலைன் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணலாம். ஸோ அந்தமாரி ஒரு ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்து இந்த ஆட்ரிபியூட்ஸ்லாம் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் டேக்கில் இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆடிங் சவுண்ட். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ HTML டேக்கில் வந்து என்னென்ன கொடுக்கலாம், அந்த ஃபார்மேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குது, இமேஜ் இருக்குது, சவுண்ட் இருக்குது, பேக்ரவுண்ட் கலர் இருக்குன்னு. ஸோ நம்ம பேக்ரவுண்ட் கலராக டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ சவுண்ட் எப்படி ஆட் பண்ணணும், the sounds can be added to the HTML document to make the document interesting and the user friendly. ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒரு வேரியஸ் சவுண்டு கொடுக்கலாம். வெப்பேஜ் வந்து ஒவ்வொரு ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கும் வேரியஸ் சவுண்டு கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா யூசர் கையில் தான் இருக்குது, கிரியேட் பண்ணுறாங்களே கிரியேட்டர் கையில் தான் இருக்குது. கிரியேட் பண்ணும்போது நல்லா அட்ராக்டிவ் மேனரில் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சவுண்ட், டிஃப்ரெண்ட் சவுண்ட் கொடுக்குறது. அப்படிலாம் கொடுக்கும்போது விசிட்டர்ஸ் நம்மளை பார்க்க வரவங்க எப்படி பார்ப்பாங்க, ஒரு அட்ராக்டிவாக ஒரு இன்ட்ரெஸ்டோட இன்ட்ராக்ட் ஆவாங்க. ஓகேவா, ஸோ அதான் சொல்ல வராங்க. இந்த சவுண்டை வந்து நம்ம எந்த ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், இந்த BG சவுண்டு. ஓகேவா, பேக்ரவுண்ட் சவுண்ட். BG கலர்னு என்ன சொன்னோம், கலர் ஆட் பண்ணுற டேகு. இந்த BG சவுண்டுங்கிற டேக் யூஸ்டு டு ஆட் அ சவுண்ட் டு HTML டாக்குமெண்ட். த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் BG சவுண்ட் டேக்ஸ் ஆர் SRC அண்ட் லூப். ஸோ இதில் வந்து ரெண்டு ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது இந்த BG சவுண்டில், SRC அண்ட் லூப். ஓகேவா, த ஆட்ரிபியூட் ஸ்பெசிஃபைஸ் நேம்ஸ் ஆஃப் த சவுண்ட் விச் ஹேஸ் டு பி பிளேட் இன் த பேக்ரவுண்ட். SRC என்ன பண்ணோம், இது வந்து ஸ்பெசிஃபை த நேம் ஆஃப் த சவுண்டு. ஓகேவா, எந்த சவுண்டு வந்து பேக்ரவுண்டில் ப்ளே ஆகணும் அப்படிங்கிறத இது வந்து நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணி காட்டும். நெக்ஸ்ட்டு லூப். திஸ் ஆட்ரிபியூட் ஸ்பெசிஃபைஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் த சவுண்ட்ஸ் ஹேஸ் டு பி ரிப்பீட்டர்ஸ். ஸோ லூப்னாவே ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். லூப் ப்ரோக்ராம் வந்து ஒரு சில லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், ஓகேவா, நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் என்னது, கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம் வந்து கரெக்டான அவுட்புட் வர வரைக்கும் அது என்ன பண்ணும், ரிப்பீட்டடாக ஃபங்க்ஷன் 1 by 1 பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த லூப் ஸ்டேட்மெண்ட் இங்கே எப்படின்னா, எத்தனை டைம் அந்த சவுண்டு BG சவுண்டு கொடுக்கலாம், எத்தனை டைம் அந்த சவுண்டு, இப்போ ஒரு இமேஜை பார்க்குறோன்னா பார்க்குற வரைக்கும் இந்த BG சவுண்டு ஓடிட்டே இருக்கணும், பேக்ரவுண்ட் சவுண்டு ஓடிட்டே இருக்கணும், அது ப்ளே ஆகிட்டே இருக்கணும். ஓகேவா, ஸோ அது எத்தனை டைமு நம்ம அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த லூப் ஆப்ஷன். ஓகேவா, ஸோ இங்கே கீழே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது என்ன ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, ஃபாலோவிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் HTML கோடிங் தட் யூசஸ் பேக்ரவுண்ட் இமேஜ் அண்டு சவுண்டு. ஸோ இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணால் பேக்ரவுண்ட் இமேஜும் சவுண்டும் நம்ம வந்து நமக்கு வரும். ஸோ அதுதான் வந்து HTML ப்ரோக்ராம் இது கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, இதுதான் உங்களுடைய 5th லெசன். ஸோ உங்கள் 5th லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட்டிங் HTML டேக். ஓகேவா, ஃபார்மேட்டிங் இன் HTML டேகு.
ஸோ இந்த என்னென்ன இருக்குது இதில் பார்க்கும்போது ஃபார்மேட் ஆப்ஷன் நிறைய இருக்குது. ஒவ்வொரு யூசர்ஸை வந்து நம்ம எப்படி அட்ராக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். நம்ம கிரியேட் பண்ண வெப்பேஜை வந்து எப்படி கொடுக்கலாம் போகலான்னு வர்றதுங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுதான் உங்களுடைய 5th லெசன். ஓகேவா? லெசனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் மீ அண்ட் கிளியர் யுவர் டவுட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வி வில் ஃபினிஷ் அவர் கிளாஸ்.